يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தின் மிக பெரிய அருட்கொடையான மிக பெரிய பொக்கிஷமான இந்த தீனுல் இஸ்லாமை சத்திய மார்க்கத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாமை பற்றி அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீன. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், என்னுடைய அருளை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். நீங்களானாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, இன்று நாமெல்லாம் ஏற்று நடக்கின்ற சத்திய இஸ்லாத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கமாக அவனுடைய வழியாக பொருந்தி கொண்டான் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மனிதர்களுக்கிடையே நிலவக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு அழகான தீர்வை வழிகாட்டுதலை தருகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்துவிட்டு மனித சமுதாயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆண் பெண் என்ற 2 பிரிவாக படைத்தான். நமக்கு எல்லாருக்குமே வரலாறு தெரியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி ஆதமை படைத்துவிட்டு ஆதம் நபிக்கு துணையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆண் ஒரு பெண்ணில் இருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை பல்கி பெருக செய்தான். அதுதான் நம்ம எல்லாரும் சொல்றோம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா. மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உமது இறைவனை அஞ்சுங்கள், அவரிலிருந்தே அவருக்கு துணைவியரை படைத்தான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆண் பெண் என்ற 2 சாரரை படைத்திருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்குமே ஆணையும் பெண்ணையும் என்ன பண்ணல பிரிக்கல. எப்படி பிரிக்கவில்லை என்றால், ஆணுக்கு சில விஷயங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பாக கொடுத்திருக்கிறான். அவனுடைய உடல் அமைப்பினாலும் சரிதான், அவன் பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், நிர்வாக விடயமானாலும் சரிதான், இதையெல்லாம் வச்சு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு சில விதமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். ஆணுக்கு சிறப்பு கொடுத்துட்டான்னு சொல்றதுனால பெண்கள் எல்லாம் ஏதோ இழிப்பிறவி அல்ல. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆட்டோக்கு பின்னால வாசகம், சீரும் பாம்பை நம்பினாலும் சிரிக்கும்
பெண்ண நம்பாத. என்னது, சீரும் பாம்பை நம்பினாலும் சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. இது மாதிரி பல பல வாசகங்கள். பெண் என்பவள் முன்ன காலகட்டங்கள்ல சிந்தனை என்னன்னா, பெண் என்பவள் அடுப்பாங்கரைக்கு சொந்தமானவள். அவளுடைய வேலை என்னது, சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், குழந்தைகள் பெறக்கூடிய ஒரு இயந்திரங்களாக பெண்கள் மதிக்கப்பட்டார்கள். ஆனா இஸ்லாம் என்பது பெண்ணை அப்படி கொச்சைப்படுத்தவில்லை, சிறுமைப்படுத்தவில்லை. ஒரு பெண்ணை சிறப்புப்படுத்த வேண்டிய விதத்துல இஸ்லாம் என்ன பண்ணுது, சிறப்புப்படுத்துது. எந்த அளவுக்குன்னா, ஒரு பெண் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, ஒரு பெண் பிறந்ததிலிருந்து அவள் சாகும் வரை இஸ்லாமிய மார்க்கம் அவள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவளை என்ன பண்ணுது, சிறப்புப்படுத்துகிறது. அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, பெண் குழந்தை இல்ல, நம்ம எல்லாரும் யாருதான், நம்ம எல்லாரும் பெண்மகள் தானே. நம்மளை பத்தி, நம்முடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வைதா புஷ்ஷிர அஹதஹும் பில் உன்சா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால், அப்ப பெண் குழந்தை பிறந்தது என்னது, நற்செய்தி, சுப செய்தி, ஒரு குட் நியூஸாக அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. அப்ப பெண் பிறந்தாலே அது ஒரு நற்செய்தி, சந்தோஷமான விடயம் என்று மார்க்கம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யாருக்கு 3 பெண் குழந்தைகள் அல்லது 2 பெண் குழந்தைகள் அல்லது 3 சகோதரிகள் 2 சகோதரிகள் இருந்து அவர்களை நல்ல முறையில் ஒழுக்கத்துடனும் அறிவுடனும் வளர்த்துகிறாரோ, அந்த பெண் குழந்தை அந்த பெற்றோருக்கு நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம். போர்ல எப்படி எதிரியிலிருந்து நம்மை கேடயம் பாதுகாக்குமோ, அதுபோன்று நமக்கு பெண் குழந்தைகள் இருந்ததென்றால் அந்த பெண் குழந்தைகள் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம். அப்ப நம்ம எல்லாம் யாரு, நம்முடைய பெற்றோருக்கு, நம்ம பெற்றோருக்கு கேடயம். அது மட்டுமல்ல, யார் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் சிரமத்தில் அவருக்கு உதவி புரிகிறாரோ, அவரும் நானும் இவ்வாறு சொர்க்கத்தில் இருப்போம். யாரும் நானும், யாரும் நானும், ஹதீஸ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, யார் இப்படி சொர்க்கத்தில் இருப்பான்னு சொல்லா? அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த பெண் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தில் உதவி புரிபவரும் இவ்வாறு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று கூறி காட்டுகிறார்கள். அப்ப ஒரு பெண் பிள்ளை பிறந்தாலே என்னது, நற்செய்தி. அந்த பெண் பிள்ளை நம்மை சொர்க்கத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். அந்த பெண் குழந்தை வளர்ந்து ஒருவனுக்கு மனைவியாகும் பொழுது இஸ்லாம் சொல்கிறது, ஆண்களே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திலேயே மிக சிறந்த செல்வம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கோடி இருக்கட்டும், லட்சம் இருக்கட்டும், எத்தனையோ கார்கள் இருக்கட்டும், மாட மாளிகைகள் இருக்கட்டும், ஆனால் நீ சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்ன தெரியுமா? அல் மர்ஹத்து ஸாலிஹா. உனக்கு ஒரு நல்லொழுக்கமுள்ள மனைவி கிடைத்து விட்டால் என்றால் உனக்கு எல்லாமே கிடைச்சு, உனக்கு உலகத்தில் உள்ள எல்லாமே கிடைச்சு, சொத்து சுகம் செல்வம் புகழ் எல்லாமே கிடைச்சதுக்கு சமம். அப்போ நம்ம நல்லொழுக்கமுள்ள மனைவியாக இருந்தோம் என்றால் கணவனுக்கு சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திலே சிறந்த செல்வம் யாரு, யாரு? நம்ம தான். இஸ்லாம் நம்மளை அவ்வளவு பெரிய செல்வமாக, அவ்வளவு பெரிய பொக்கிஷமாக உயர்த்தி சொல்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாம் சொல்லும் பொழுது ஆணுக்கு அறிவுரை சொல்கிறது, அந்த பெண் என்பவள் இறைவனிடமிருந்து உனக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம யார்கிட்ட இந்த அமானிதமா, யாருடைய அமானிதம்? ஆண்களே, இது உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து அமானிதமாக வழங்கப்பட்டவை. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ல சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி ஹஜ்ஜுடைய வாசகங்கள் மொத்தமே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. 23 வருஷ பிரச்சாரத்தை ரத்தின சுருக்கமாக சொல்லிய வாசகங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்களே உங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டவை. அதனால் பெண்கள் விஷயத்தில், உங்களுடைய மனைவியர் விஷயத்தில் நீங்கள் யாரை அஞ்சிக் கொள்ளுங்கள்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவளுக்கு ஏதாவது குறையோ மன கஷ்டமோ ஏதாவது ஒரு கஷ்டமோ இருந்தா நாளைக்கு அவ யார்கிட்ட போய் முறையிட்டுருவா? யார்கிட்ட போய் முறையிட்டுருவா? தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ்ட்ட போய் முறையிட்டுருவா அப்படின்னு நம்மள அமானிதம், அல்லாஹ்விடம் இருந்து பெறப்பட்ட அமானிதமாக சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி இந்த பெண்மணி ஒரு குழந்தைக்கு தாயாகும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பது அந்த அளவுக்கு சிறந்த கண்ணியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, உங்களுடைய பெற்றோரிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான்? கட்டளை இட்டிருக்கிறான். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. என்னை மட்டும் வணங்க வேண்டும் என்றும் பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யும்படியும் உமக்கு நாம் கட்டளை இட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெற்றோர் அப்படிங்கிறதுல இருந்து யாரை பிரிக்கான்? யாரை பிரிக்கான்? நம்ம உம்மாவை பிரிக்கான். பிரிச்சு என்ன சொல்லலாம்னா, உம்முடைய தாய் இருக்கிறாளே அவள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தாள்.
உன் உம்மா உனக்காக நிறைய சிரமப்பட்டிருக்கிறாள். ஒரு சஹாபி வாராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழகான முறையில் உறவாடுவதற்கு தகுதியான நபர் யார்? யாரு? உம்முக்க, உன்னுடைய தாய். அடுத்து யார்? அடுத்தும் யாருதான்? உம்முக்க, உன்னுடைய தாய். அடுத்து யார்? அடுத்தும் உன்னுடைய தாய். நாலாவது கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் யார சொல்லாங்க? தந்தையை சொல்லாங்க. அப்ப முதல் 3 முறை தாயும், அடுத்துதான் யார சொல்லாங்க? தந்தையை சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணாக பிறந்ததில் இருந்து, அவள் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, அவளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்தை கொடுக்கிறது. இந்த பெண் இந்த அளவிற்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டவள். சில இடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் சமுதாயத்தை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்களே இந்த உலகம் இனிமையானது, பசுமையானது. இந்த உலகம் எப்படிப்பட்டது? இனிமையானது, பசுமையானது. அல்லாஹ் உங்களை இதில் பொறுப்பாளியாக ஆக்கியுள்ளான். பொறுப்பாளராக ஆக்கிவிட்டு இந்த உலகத்தின் சோதனையிலிருந்தும் பெண்களின் சோதனையிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இந்த உலகத்தில் என்னது? மிகப்பெரிய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல முதல் குழப்பம் யாராலதான் ஏற்பட்டது? யாராலதான் ஏற்பட்டது? பெண்களால் தான் ஏற்பட்டது. அதனால பெண்களுடைய சோதனையில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஆண்களுக்கு பெண்களை விடைக்கும் மிக கடினமான சோதனை வேற எதுவுமே இல்லை. நற்செய்தியாக சொல்லப்பட்டவள், ஒரு நட்புக்குரியவளாக சொல்லப்பட்டவள், மிக பெரிய செல்வமாக சொல்லப்பட்டவள், சில நேரங்களில் எப்படியும் மாறி போகிறாள். எப்படியும் மாறி போகிறாள்? சோதனையாகவும் மாறி போகிறாள். எப்படி மாறி போகிறாள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்ணிற்குள் ஒரு பேர் ஆளுமையை வைத்திருக்கிறான். சாதாரணமா இல்ல, ஒரு பெண்ணிற்குள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வைத்திருக்கிறான். இந்த ஆளுமை சரியாக உபயோகப்படுத்தப்படும் பொழுது அவ சொர்க்கத்திற்குரிய வாசலாக மாறுகிறாள். இந்த ஆளுமை தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது அவ எங்க நோக்கி போறா? அவளும் நரகத்தை நோக்கி போய் அவளுடைய குடும்பத்தையும் நரகத்தை நோக்கி தள்ளி அவளுடைய வாரிசுகளையும் நரகத்தை நோக்கி தள்ளக்கூடியவளாக இருக்கிறாள். நம்ம இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கும் பொழுது எந்த பெண்களை எடுத்து பாருங்களேன். இஸ்லாமிய வரலாற்றுல நீங்கள் உங்களுடைய நினைவுக்கு வரக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் பொழுது அவளுக்கு மார்க்கமும் குடும்பமும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 2 தராசுல வச்சா அங்கேயும் தூங்காது, இங்கேயும் தூங்காது. அவள் மார்க்கத்திலும் சரியாக இருப்பாள், குடும்பத்திலும் எப்படி சரியாக இருப்பாள். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு குடும்ப பொறுப்பு முக்கியம். குடும்ப பொறுப்போடு சேர்ந்து அவள் எதையும் பண்ணணும். குடும்ப பொறுப்பு மட்டும்தான். எனக்கு எதுக்குதான்? எனக்கு காலையில எழும்பணும், பிள்ளைங்களை ரெடி ஆக்கணும், பிள்ளைங்களை திருமணம் பண்ணி வைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவரை பார்க்கணும், கணவரை வேலைக்கு அனுப்பணும். எந்த பெண்மணிகள்கிட்ட கேட்டாலும் பொதுவான குற்றச்சாட்டு என்னதுதான்? எங்களுக்கெல்லாம் இதுக்கு வரவா முடியுது, நம்மளுக்கு வீட்டில் உள்ள வேலை முடியுதுக்கு எப்படி இருக்குது, வீட்டில் உள்ள வேலையை பார்க்கறதுக்கே சரியா இருக்குது. சகாபிய பெண்மணிகள் கழுவுன பாத்திரத்தை தான் நம்மளும் கழுவும், அந்த துணிகளை தான் நாமும் முடிக்கிறோம், அந்த வேலைகளை தான் நாமும் செய்கிறோம். ஆனா அந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் பொழுது பொக்கிஷங்கள் குடும்பத்திலும் சரி மார்க்கத்திலும் சரி அசைக்க முடியாத கற்களாக தூண்களாக அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். ஒற்றை பெண்மணியுடைய வாழ்க்கை. முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சத்திய இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவர் யாரு? அவருடைய மனைவி அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாக அந்த ஞானம் யாருக்கு தான் வருது? ஒரு பெண்ணுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை மணந்து கொள்கிறார்கள், சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மிகச்சிறந்த வியாபார பெண்மணி. நம்மள மாதிரி இல்ல. நம்ம என்ன மட்டும்தான் பார்ப்போம்? வீட்டை மட்டும்தான் பார்ப்போம். அவங்க வீட்டையும் பார்த்து வியாபாரத்தையும் பார்த்த பெண்மணி. எந்த அளவிற்கு சிறந்த வியாபாரின்னா, வரலாறுகள் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மக்காவில் உள்ள செல்வந்தர்கள் அனுப்பக்கூடிய ஒட்டகத்தை விட ஹதிஜா என்கிற ஒற்றை பெண்மணி அனுப்பக்கூடிய ஒட்டகம் அதிகமா இருக்குமா? அந்த அளவு பிசினஸ்க்கு என்ன பண்ணுவாங்களாம்? ஒட்டகைகளை அனுப்பக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இஸ்லாத்திற்காக அனைத்தையும் இழக்கிறார்கள். சத்திய மார்க்கத்திற்காக தங்களுடைய அனைத்து செல்வத்தையும் இழக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அனைத்தையும் இழந்தது மட்டுமல்ல, கணவனோடு ஒன்றி எந்த விஷயத்துல ஆளணும்னா கணவனை எதிர்த்து ஆள சொல்லல. எங்க இடம் பிடிச்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய எங்க இடம் பிடிச்சாங்க? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை ஆண்டாங்க.
எந்த அளவிற்கான ஆளுகைன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு தனிமை தேவைப்படுகிறது. குகையில போறாங்க. குகையில போகும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திற்கும் பூமிக்கான இடத்துல பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன வருது? பயம் வருது. பயந்து கொண்டே ஓடி வருகிறார்கள். சம்மிலோனி சம்மிலோனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். ஓடின உடனே ஒரு காரணமுமே கேட்கல. முதல் விஷயம் என்னது? எதுக்காக போர்த்த சொல்றாங்க, என்ன காரணம், எதுவுமே கேட்கல. உடனே என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை போர்த்திக் கொள்கிறார்கள். போர்த்திட்டு அந்த குளிர் முடிஞ்ச உடனே அந்த பெட்ஷீட்டை எடுத்த உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா, கண்டிப்பா இல்ல, வல்லாஹி மா யூசிக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காரணமாவும் என்ன பண்ண மாட்டான், என்ன பண்ண மாட்டான், கைவிடவே மாட்டான். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன்னா உங்களுடைய குணம் அப்படி. முதலாக ஆறுதல் சொன்னது யாரு? ஆறுதல் சொன்னது யாரு? ஆறுதல் சொன்னது யாரு? அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு மனைவி. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒருவன் துவண்டு வரும் பொழுது ஒரு மனைவி அழகாக தன்னம்பிக்கை ஊட்டினால் அவனுக்கு லட்சம் இழந்தாலும் சரி, கோடி இழந்தாலும் சரி, என் பக்கத்துல எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கா? யார் இருக்கா? என்னுடைய மனைவி இருக்கிறார். வாழ்க்கையே தோத்தாலும் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான்? ஜெயிச்சு நிப்பானா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய பெண்கள், நம்முடைய மனைவிமார்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தோக்கண்டான், ஜெயிக்கண்டான், குகையில போய் இருக்கண்டான், 3 நாள் தொடர்ச்சியா சாலை நெத்தலையும் வாங்கிட்டு வர்றாரு. என்ன நடக்கும் வீட்டுல? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்களுக்கு வேற வேற மீனே சந்தையில இல்லையா? இத வாங்குறதுக்கு சும்மாவே வந்திருக்கலாமா? ஒரு சாதாரணமான விடயத்தை கூட கணவர்கிட்ட அழகான முறையில சொல்ல தெரியாதவர்களாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் அவங்களுக்கு பக்கத்துல போக முடியுமா? பக்கத்துல போக முடியுமா? தீன எல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு தீனுடைய விஷயத்துல கணவனுக்கு போராடுது ஒரு விஷயம். ஆனா மீனுக்கு விஷயத்துல கரெக்டா போராட தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். சாதாரண யதார்த்த உண்மை அப்படிதான். இப்ப கணவன் துவண்டு போகும் பொழுது கணவனை தூக்கி விடக்கூடிய ஒருத்தியாக யார் இருக்கணும்? மனைவி இருக்க வேண்டும். அந்த இடத்துல யார் இருந்தா? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். கணவனை மட்டும் தூக்கி விடல, தீனையும் என்ன பண்ணாங்க? தீனையும் தூக்கி பிடித்தார்கள். இஸ்லாத்திற்காக அனைத்தையும் இழந்தார்கள். முதலாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு கணவர் கிட்டத்தட்ட 15 வயது மூத்தவங்களை திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணி அந்த மனைவி இழந்து போகிறார். அடுக்கடுத்து ஒரு கன்னி பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பொண்ணு பக்கத்துல உட்காரும் பொழுது வீட்டு வாசல்ல யாருடைய சவுண்ட் கேட்குமா? சில நேரத்துல ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தங்கச்சி வந்து என்ன பண்ணுவாங்களாம்? கதவை தட்டுவாங்களாம். சத்தம் எப்படி இருக்கும்? கேட்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சத்தம் போலே இருக்குமா. வீட்டு வாசல் கதவை தட்டி அந்த சத்தத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்க்கு என்ன மறந்து போயிருமா? ஹதிஜா இறந்து போனாங்க, அவங்கள அடக்கம் பண்ணாங்க, அதெல்லாம் மறந்து போயிட்டு வந்தது ஹதிஜாவா அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்ல போய் என்ன எதை திறப்பாங்களாம்? எதை திறப்பாங்களாம்? கதவை திறப்பாங்களாம். கதவை பார்த்த உடனே, கதவை திறந்து முகத்தை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு என்ன புரியும்? வந்திருக்கிது ஹதிஜா வரமாட்டாங்க. அப்ப அந்த தேடுதல் இருக்குது இல்ல, ஒரு கணவனுக்கான தேடுதலை அந்த உள்ளத்தை மனைவி ஆண்டு வைத்திருந்தாள். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. தீனிலும் சரி, குடும்பத்திலும் சரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்னைக்கு ஹதீஸ்களை ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஆயிஷா அவர்களுடைய அறிவை ஒரு தராசிலும் உலகத்தில் உள்ள மற்ற பெண்களுடைய அறிவை மற்றொரு தராசிலும் வச்சா யாருடைய அறிவு தான் தாழ்ந்திருக்குமா? யாருடைய அறிவு தான் தாழ்ந்திருக்குமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவு தான் தாழ்ந்திருக்குமா? முழு குர்ஆனையும் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயம் பேசும் பொழுது எந்த அடிப்படையில தான் பேசுவாங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து பேசக்கூடிய ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுது வெறும் 18 வயசு. ரசூலுல்லாஹ்க்கு 63 வயது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனை வயசு? 18 வயசு. இந்த வயதிலே மரணிக்கக்கூடிய நேரத்துல உலக மார்க்க அறிவையும் படிச்சு வச்சிருந்தாங்க, குர்ஆன் மனனம். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது சஞ்சலம் வரும் பொழுது, மார்க்க விஷயத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வரும் பொழுது நாங்க மாறி மாறி என்ன பண்ணிப்போம்? பேசிப்போம். எங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்க நேரம் எங்க போவோம்? யார்கிட்ட போவோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்காத விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவு மார்க்கத்துல எப்படி இருந்தாங்க? மார்க்கத்துல எப்படி இருந்தாங்க? தெளிவானவர்களாக இருந்தார்கள். மார்க்க பணிகளிலும் மார்க்க அழைப்பிலும் அந்த அளவுக்கு தெளிவானவங்களா இருந்தாங்க. அதே நேரத்துல குடும்ப விஷயத்திலும் எப்படி இருந்தாங்க? குடும்ப விஷயத்திலும் எப்படி இருந்தாங்க? தங்களுடைய பொறுப்பை சரிவர நிறைவேற்றியவர்களாக இருந்தார்கள். வேற எதுவுமே வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கணவன் மனைவி காதல் காவியங்கள், கணவன் மனைவியுடைய காதல்கள் காட்டப்பட்டாலும்
ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அன்புக்கு ஈக்குவலா வேற எதுவுமே இருக்காது. இன்னைக்கு நம்முடைய கணவர் வீட்டுல இருந்து வெளியில வரான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தலைவலியா இருக்குது, என்ன சொல்லுவாரு? தலைவலியா இருக்கு என்ன சொல்லுவாரு? எனக்கு தலைவலியா இருக்குது, நான் என்ன போறேன், தூங்க போறேன், என்ன பண்ணக்கூடாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் எங்க நடக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? என்னுடைய உமிழ்நீர் அல்லாஹ்வுடைய தூதரின் உமிழ்நீரோடு கலந்திருக்க என்னுடைய தோல்ல யார் மரணம் அடைஞ்சா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. அப்ப கணவன் மனைவியுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், மார்க்கமாக இருந்தாலும் சரிதான், அன்றைய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருந்தாங்க. அது மட்டுமல்ல, கணவனுடைய வாழ்க்கை அப்படின்னு இல்ல, குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் எப்படி இருந்தாங்க? குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களை நல்ல பொறுப்பாளர்களாக ஆக்குவது, மார்க்க அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்குதலையும் அன்றைக்கான சஹாபிய பெண்மணிகள் தெளிவாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் ஒரு முறை சுவனத்தில் என்னை இருப்பதாக கனவு கண்டேன். நான் அப்போ சுவனத்துல எனக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தேன். அந்த பெண்மணி யாருன்னு பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி தான் யாரு? ருமைஸா பின் மில்ஹன், உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ருமைஸா பின் மில்ஹன். அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் எப்படி இருந்தாங்க? பெஸ்டா இருந்தாங்க. தன்னந்தனியான ஒரு தாயாக இருந்து அவங்களோட ஒரே ஆசை என்னது? என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை மார்க்க அறிவை பெற வேண்டும், என் பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய சபையில என்ன பண்ணணும்? உட்காரணும். சின்ன வயசு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கொண்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்னுடைய மகன் அனஸ் வந்திருக்கிறான், என்னுடைய மகன் அனஸிற்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். எந்த விஷயத்துல பிரார்த்தியுங்கள்? அவருடைய கல்வி விஷயத்திலும் அவருடைய செல்வ விஷயத்திலும் நீங்கள் பிரார்த்தியுங்கள் அப்படின்னு துஆ செய்ய சொல்கிறார்கள். அந்த தாயார் துஆ செய்ததற்கு இணங்க ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களாம். அந்த கட்டளைக்கு இணங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 2286 ஹதீஸ்களை அறிவித்து, ஹதீஸ்களில் எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 4வது இடத்துல இருக்கிறார்கள். இப்படி தாய் என்பவள், பெண் என்பவள் குர்ஆன்ல சொல்லப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், குர்ஆன்ல சொல்லப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த விஷயத்துல ஆளுமையை காண்பிக்க வேண்டுமோ அந்த விஷயத்துல அழகாக ஆளுமையை காணிச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அகிலத்து பெண்களிலே சிறந்தவர்னு யாரை சொல்லி காமிக்கான்? 2 பெண்மணிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். யாரெல்லாம் சொல்லலாம்? ஃபிரௌனின் மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்காம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒழுக்கம் என்பது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்னது? அழகான முன்மாதிரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு அழகான பண்பாக சொல்லும் பொழுது அஹ்ஸனத் ஃபரஜஹா, அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டார், வாக்குறுதியை சரியாக இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம பெண்மணிகளை எடுத்து பாருங்களேன், கற்பு விஷயத்துல, ஒழுக்க விஷயத்துல என்னது? நம்முடைய பிள்ளைகளாகட்டும், வருங்கால தலைமுறைகளாகட்டும், ஆடை விஷயமாகட்டும், ஒழுக்க விஷயமாகட்டும், எப்படி போறோம்? தடம்புரண்டு போகக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையை தடம்புரலாத ஒரு அழகான ஒழுங்கான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட், நிறைய பேருடைய புகார் என்னன்னா, நம்ம தாவா வாழ்க்கை, தாவா முக்கியம், எல்லாருக்கும் தெரியும் தானே. மார்க்க அழைப்பு பணி அப்படிங்கிறது முக்கியமா இல்லையா? கண்டிப்பாக முக்கியம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பியதற்கான காரணமே இதுதான் அழைப்பு பணி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது குந்தும் ஹைர உம்மத்தன் உஹ்ரிஜத்துல் லின்னாஸ், மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்தில் யாருடைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கிறோம்? நம்முடைய சமுதாயம், முஹம்மதே உம்முடைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தஹ்மரூன பில் மஹ்ரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், உங்களுடைய சமுதாயம் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அந்த பணியை நம்ம இன்னைக்கு திறம்பட தெளிவாக செய்கிறோமா அப்படின்னு கேட்டா பெரிய ஒரு கேள்விக்குறி நம்முடைய மத்தியிலே இருப்பதை காண்கிறோம். இந்த பெரிய கேள்விக்குறிக்கு நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன? யார காரணமா வைப்போம்? உண்மையில சொல்ல போனா நமக்கு என்ன இல்ல, சுய ஆர்வம் என்பது இல்ல. ஆனால் நாம் காரணமாக வைக்கக்கூடியது யாருன்னா கணவனை இருக்கலாம்,
குடும்பத்தை இருக்கலாம். ஆனால் இப்படி சாதாரணமான காரணங்களை சொல்லி நம்ம மிக உயர்ந்த பணியான தாவா பணியை என்ன பண்ணக்கூடாது, தட்டி கழிக்க கூடாது. ஒரு அழகான வரலாறை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எத்தனை மகள்கள் இருந்தாங்க? எத்தனை மகள்கள்? எத்தனை மகள்கள்? எத்தனை பேரு? 4 பேர் இருந்தாங்க தானே. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, 4 மகள்கள் இருந்தாங்க. சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்காங்க. மக்கால இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வரக்கூடிய நேரம். வஹி வரக்கூடிய நேரத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற சத்திய கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கிறார்கள். எடுத்துரைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய 4 மக்களும் என்ன ஏத்துக்காங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரியா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாம இதுல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூத்த மகள் யாரு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் அவங்களுடைய கணவன் எங்க இல்ல? ஊர்ல இல்ல. சரியா? அவங்களுடைய கணவருடைய பேர் அபுல்லாஸ். அவங்க ஊர்ல இல்ல, வேலை விஷயமாக வியாபார விஷயமாக வெளியூர் போயிருக்காங்க. வெளியூர் போயிட்டு அவங்க ஊருக்கு வாராங்க. ஊருக்கு வந்த உடனே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை என்ன பண்ணாங்க? கணவர்கிட்ட சொல்லி என்னுடைய தந்தை நபியாகி விட்டார், அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அபுல்லாஸ் என்ன பண்ணாங்க? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்க என்ன பண்ணல? ஏத்துக்காம இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள் எல்லாம் எங்க போறாங்க? மக்கால இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போகும் பொழுது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரும் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போறாங்க, நான் என்ன பண்ணேன்? ஏன்னா என்னுடைய கணவர் அவர் நல்லவர், நல்ல குணமுடையவர், ஆனா என்ன மட்டும் பண்ணல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீ ஊரிலே இருந்துரு, நீ என்ன பண்ண வேண்டாம், நீ மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வர வேண்டாம், நீ மக்காவிலே இருந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற எல்லா பெண் மக்களும், ஃபாத்திமாவாக இருக்கட்டும், ருக்கையாவாக இருக்கட்டும், உம்மு குல்சுமாக இருக்கட்டும், எல்லாரும் எங்க போறாங்க? மதீனாவிற்கு சென்று விடுகிறார்கள். கடைசியில என்ன ஆகுதுன்னா பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தம் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தலைமையில முஸ்லிம்களும் மக்கால இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு மத்தியில யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல ஸைனப் அவர்களுடைய கணவர் எந்த டீம்ல இருக்காங்க? காஃபிர்களுடைய டீம்ல முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த மிகப்பெரிய சோதனை, அதை விடைக்கும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாக்கு வந்த மிகப்பெரிய சோதனையா சொல்லலாம். விருப்பத்திற்குரிய கணவர், எல்லா விடயங்களையும் எல்லா குணநலன்களிலும் சிறந்தவர், ஆனா கொள்கை மட்டும் அவருக்கு என்ன பண்ணல, அவருக்கு பிடிக்கல. எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட், இந்த கொள்கையில மட்டும் அவருக்கு என்ன விரக்தி. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இந்த நேரத்துல யாரையுமே பார்க்கல, யாருடைய விமர்சனத்தையுமே காதுல கேட்கல. அந்த நேரத்தில் அவர்கள் நம்பி இருந்தது ஒரே ஒரு விடயத்தை தான். யாரை நம்பி இருந்தாங்க? என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவரிடம் என்னுடைய கணவருக்காக நான் துஆ செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கணவரை நான் யாரை நம்பிவிட? அவரை நம்பிவிட. ஊர்ல உள்ள விமர்சனங்கள், சொல் பேச்சுக்கள் எதையுமே நான் பார்ப்பதில்லை. ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். கணவருக்காக அங்க இங்க நான் வளைய மாட்டேன். நான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்கிற சத்திய மார்க்கத்தில் நான் நேராக நிற்பேன் அப்படின்னு நேரா நின்னாங்க. பத்ர் யுத்தம் நடக்குது. அபுல்லா சிறைபிடிக்கப்படுகிறார். சிறைபிடிக்கப்பட்ட அபுல்லாஸை விடுவிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா வந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய சட்டம் என்னன்னா, ஏதாவது ஒரு பிணை பொருளை கொடுத்து என்ன பண்ணலாம், விடுவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு வரும் பொழுது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அபுல்லாஸ் அவர்களுடைய அண்ணன்ட்ட ஒரு பொருளை கொடுத்து விடுவாங்க. அந்த பொருள் ரசூலுல்லாஹ்வுடைய கையில வருது. ரசூலுல்லாஹ்வுடைய கையில வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் என்ன ஆகுது? குளமாகுது. அப்படி அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அழுகிறீர்களா, ஏன் அழுதீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு பழைய ஞாபகம் வருது. சஹாபாக்களே, இது யாருடைய முத்துமாலை? இது என்னுடைய மனைவி ஹதிஜாவுடைய முத்துமாலை. ஹதிஜா என்னுடைய மூத்த மகள் ஸைனபிற்காக கொடுத்த முத்துமாலை. இதை நான் எடுத்துக்கொள்ளவா?
எடுத்துக்கொள்ளவா, எடுத்துக்கொண்டு அபுலாசையும் விடுதலை செய்யவா அப்படின்னு கேட்காங்க. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுலயும் மனைவிட்ட உள்ள பாசம் என்னது தெரியுது. இதை எடுத்துட்டு அபுலாசையும் என்ன பண்ணாங்க, விடுதலை செய்து கொள்கிறார்கள். விடுதலை அடையும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு நிபந்தனையோடு மருமகனை அனுப்பி வைக்கிறார்கள். நீங்க வேணா எங்க இருந்துக்கங்க, மக்கால இருந்துக்கங்க, என்னுடைய மகளை நீங்க எங்க விடணும், மதீனாவிற்கு விட வேண்டும். அவள் மதீனாவிற்கு வர வேண்டும். அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உடனே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை வந்த உடனே தன்னுடைய கை குழந்தையோடு எங்க போறாங்க, மதீனாவிற்கு போகிறார்கள். மதீனாவுக்கு போய் அங்க வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் என்னது, நிறைய வரன்கள் வருது. மிக பிரபலமான சஹாபாக்கள் எல்லாம் யார பெண் கேட்கா, ஸைனபை பெண் கேட்கிறார்கள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 3 வருடம் அல்ல, 4 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் ஆகிறது. ஆனா ஸைனபுடைய மனசுக்கு யாரை தவிர, அபுலாசை தவிர யாரையும் பிடிக்கல. என்னுடைய கணவர் என்றாவது ஒரு நாள் கொள்கைக்கு வருவார், கண்டிப்பாக வருவார். நான் அல்லாஹ்வின் மீது அசையாத உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வேன். கண்டிப்பாக அபுல்லாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். எனக்கு எந்த வரணும் வேண்டாம். அதுல தெளிவாக இருக்கிறார்கள். அவங்களுடைய மனம் யாருதான் இருந்தா, அவங்களுடைய மனசுல அல்லாஹ் எனக்கு அபுல்லாஸை கண்டிப்பாக ஹலாலான ஒரு துணையாக ஆக்கி தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்தது. ஒரு கட்டம் வருகிறது. ஒரு கட்டம் வரும் பொழுது அபுல்லாஸ் மறுபடியும் வாராரு சிரியாவிற்கு. மக்காவில் உள்ள காஃபிர்களுடைய பொருட்களை எல்லாம் பிடித்துக்கொண்டு வியாபாரத்துக்கு போறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, முஸ்லிம்கள் சுத்தி வளைச்சு பிடிச்சாங்க. சுத்தி வளைச்சு பிடிச்ச உடனே அபுல்லாஸ் எங்க போய் தஞ்சமடைகிறார், எங்க போய் தஞ்சமடைகிறார், ஸைனபுடைய வீட்டுல போய் தஞ்சமடைகிறார். ஸைனபுடைய வீட்டுல போய் தஞ்சமடைஞ்சு எப்படியாவது என்ன பண்ணணும், என்ன நீங்க காப்பாற்றணும், இந்த பொருட்களை எப்படியாவது என்ன பண்ணணும், மக்காவுக்கு அனுப்பணும். ஸைனப் வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் அவங்களுக்கு இருக்கல. அவங்க உடனே யார்கிட்ட போய் சொன்னாங்க, தந்தைட்ட போய் சொன்னாங்க. தந்தை சொன்னாங்க, இந்த விஷயத்தில் எனக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது. முஸ்லிம்களை எல்லாம் கூட்டினாங்க. ரசூலுல்லாஹ் கேட்காங்க, எப்படி அபுல்லாஸுடைய சொத்து விஷயம், செல்வ விஷயம் எப்படி? உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, ஸைனப் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ நாங்க அவங்களுக்கும் என்னது அடைக்கலம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அபுல்லாஸுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த செல்வம் யாருக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது, யாருக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது, அபுல்லாஸுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. அந்த ஒட்டுமொத்த பொருளையும் கொண்டு அந்த நேரத்திலேயும் ஸைனப் கேட்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளல. ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொண்டு எங்க போறாங்க, மறுபடியும் மக்காவிற்கு போய் காஃபிர்களுக்கெல்லாம் செல்வத்தை பங்கு போட்டு எல்லாருடைய பொருளையும் கொடுக்கிறார்கள். பொருளையும் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, மதீனாவிற்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற சத்திய மார்க்கத்தை என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு ஸைனபோடு வாழ்கிறார்கள். வரலாறு கேட்கும் பொழுது இவ்வளவு போராட்டம், இவ்வளவு சங்கடம், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சோதனைகள், ஆனால் ஸைனபோடு வாழ்ந்தது 8-9 மாசம். 8-9 மாசம் மரணித்து போகிறார்கள். யாரு மரணிச்சு போறாங்க, யாரு மரணிச்சு போறாங்க, ஸைனப் மரணிச்சு போறாங்க. யார் மரணிச்சு போறா, வாழ்ந்தது 8 மாதங்கள். ஸைனப் மரணித்து போகிறார்கள். நம்ம வரலாறுகள்ல படிக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் தொழும் பொழுது ஒரு குழந்தை தோளோடு தோளாக ஏறி நின்னது. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையை தோள்ல சுமந்து தொழுதார்கள்னு பார்த்தோம். இல்ல, அந்த குழந்தை யாருடைய குழந்தையும் இல்ல, தாயில்லாத ஸைனபுடைய குழந்தை, உமாமா பின்த் ஸைனப் அப்படிங்கிற குழந்தையை ரசூலுல்லாஹ் தோள்ல போட்டு வளர்த்தாங்கன்னு சொன்னோம்ல. அப்போ ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் பொருட்டு எனக்காக அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவள் என்னுடைய மகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்களேன், ஸைனபுடைய வாழ்க்கையை எதை நம்ம அனுபவிச்சோம்? எத்தனையோ சுகம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்குது. ஆனா கணவன் அந்த வழினா நம்மளும் எந்த வழி, எந்த வழி, அந்த வழி. கொள்கை சகோதரிகளாக நாம் எல்லாம் பயணிக்கிறோம். நமக்கு மத்தியில எத்தனை சண்டைகள், எத்தனை பூசல்கள், எத்தனை பொறாமைகள், எத்தனை போட்டிகள். அல்லாஹ் சொல்லானா, நாளைக்கு மறுமையில் ஒன்று இருக்குது. அந்த மறுமை நாளில் மற்ற சொந்தங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடும். தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், மற்ற எல்லாரும் நம்மை விட்டு ஓடிவிடுவான். அப்ப நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய ஒரே உறவு எந்த உறவு, எந்த உறவு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கூடி இன்னும் இருக்கோமா? இந்த உறவு நமக்காக என்ன பண்ணும் மறுமையில நாளைக்கு? மறுமையில நாளைக்கு என்ன பண்ணும்? நமக்காக சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ், எங்களுக்குள்ளால எத்தனை பகை இருக்கலாம், எத்தனை சண்டைகள் இருக்கலாம், எத்தனை ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லாம் சொந்தம். எப்படி சொந்தம் தெரியுமா? வாப்பா மகள், தந்தை மகள், சகோதரி மகள் அப்படின்னு இல்ல. நாங்க எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சத்திய மார்க்கத்தின் கீழ், ஒரே குடையின் கீழ் நாங்க எல்லாம் பயணிச்சோமே. அல்லாஹ் என்னுடைய சகோதரியை நரகத்திலிருந்து என்ன பண்ணு, என்ன பண்ணு, விடுதலை செய்ய போராடு. ஆனா அந்த சகோதரர்களுக்கு மத்தியில, சகோதரிகளுக்கு மத்தியில போட்டினால, பொறாமையினால இன்னைகளுக்கு நம் பணிகளை எங்க கொண்டு போக முடியல, எங்க கொண்டு போக முடியல. முன்ன கொண்டு போக
முடியல. அன்றைக்கு ஒரு பெண்மணிகள் பல பல கோடி தியாகங்களை பண்ணாங்க. இன்னைக்கு நாம் இத்தனை பேர் இருந்தும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால உண்டாக்க முடிஞ்சுதா? காரணம் யார்? நம்முடைய பொழுதுகள் எப்படி கழியுது? வீணிலும் விளையாட்டிலும் போனிலும் எல்லா விடயங்களிலும் இன்னைக்கு ஆண் சமூகம் போதையில அடிமையாகி கிடக்குதுன்னா நம்ம எல்லாம் பெண்கள் எல்லாம் இதுல அடிமையாகி கிடக்கும். ஆண்ட்ராய்டுல அடிமையாகி கிடக்கக்கூடிய யாரும் தயவுதாட்சரே இல்லை, வயது வரம்பே இல்லை. எல்லாருக்கும் எது அடிமை? இன்னைக்கு போன் அப்படிங்கிற விஷயத்துல அடிமையாகி இருக்கிறோம். இப்ப நம்ம சகோதரிகளால் எதுக்கு ஒன்று பண்ணணும்? தாவா பணிகளுக்கு, மார்க்க அழைப்பு பணிகளுக்கு நமக்கு குடும்பம் மட்டுமல்ல, எதுவும் முக்கியம். இந்த குடும்பம் எல்லாம் எப்போ வரைக்கும் தான்? மௌத்து வரைக்கும் தான். அதற்கு பிறகான வாழ்க்கைக்கான தயாரெடுப்புனா நம்ம இந்த தாவா வாழ்க்கையில யாரு ஜைனப் அவர்களுடைய வாழ்க்கையில வராத விமர்சனமா? அந்த விமர்சனத்தை தாண்டி அவர்களுடைய இலக்கு அடைஞ்சாங்களா இல்லையா? இந்த உலகத்துல யாருமே என்ன இல்ல, வானிலிருந்து இறக்கப்பட்ட மலக்கு இல்ல. மனிதர்கள் குறைகள் எல்லாவற்றோடு தான் படைக்கப்பட்டோம். ஆனா எல்லா குறைகளும் இருந்தாலும் நமக்கு கொள்கை ஒன்றிருக்கிறது. அந்த கொள்கைக்காக நம்ம என்ன பண்ணணும்? போராடணும், அதற்காக முயற்சி பண்ணணும். என்ன பணியாக இருந்தாலும் முன்னிலிருந்து எடுத்து செய்வதற்கான ஒரு தைரியமும் தியாகமும் ஒரு அர்ப்பணிப்புணர்வும் யாருக்கு வரணும்? பெண்களாகிய நமக்கு வந்ததுன்னா அடுத்த தலைமுறை சிறந்த தலைமுறையாகும். அடுத்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறினால் அடுத்து வருங்காலம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு அழகான வாழ்க்கையாக அமையும். அதான் பெண் என்கிற பேராளுமை. இந்த ஆளுமை மட்டும் சரியாக பயன்படுத்தப்பட்டால் ஒருவருடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமை உலக வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையின் கீழ் நம்ம எப்படி ஆளுமை பண்ணணும்? நல்லபடியான ஒரு ஆளுமையை பண்ண வேண்டும். பண்ணி நாம் சுவனத்தினுடைய வாசல்களாக, சுவனத்தை விட்டு காக்கும் கேடயங்களாக, நற்செய்திகளாக மாற வேண்டும் என்று கூறியவளாக எனதுரையை முடிக்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.